உலகெங்கும் இருக்கக்கூடிய பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு 2026 என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல மிக புகழ் பெற்ற ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய மகரிஷி ராம்ஜி பரமஹம்சர் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய கேள்விகள் கேட்க போறோம். கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ள நம்ம அவரை வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஓகே சார். இந்த 2026 புத்தாண்டுல வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன சஸ்பென்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு நேயர்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்களும் வந்து அதை உங்க ஸ்டைல்ல கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். நிச்சயம் 2026 எல்லாருக்குமே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் இயரா இருக்கும். முக்கியமா இந்த வருடத்துல குரு பெயர்ச்சி அடைகிறார், உச்சம் பெறுகிறார். அதுதான் இந்த 2026 மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ராசி ரீதியாகவே ஒவ்வொரு ராசிக்கு எப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். சார், துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து புத்தாண்டு 2026 எப்படி சார் இருக்கும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026 எப்படின்னா, ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குருன்னா. அப்போ குருவை நம்பி ஊரை விட்டு கூட ஓடி போலாங்கிறாங்க. நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போறேன்? ஒருவேளை அப்படி ஒரு நிலைமை வரும், அப்படி அது மாதிரி 9ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தா ஊரை விட்டு கூட போலாம். அவ்வளவு தைரியமான விஷயத்தை குரு பகவான் தருவார். 9ஆம் இடத்துல அதிர்ஷ்டத்தை தரார். என்னென்ன தரணுமோ எல்லாத்தையும் தரார். 9ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையா துலாவை தான் பார்க்க, உடம்ப தாங்க பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் உங்களை தாங்க பார்க்கிறாரு. குரு பகவான் உங்களை தான் பார்க்கிறார். உடலை குரு பகவான் பார்க்கும். உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாப்படும். உடல்ல இருக்க பிரச்சனைகள்லாம் சரியாப்படும். துலாம் ராசிக்காரர்கள் மன அழுத்தம்லாம் சரியாயிடும். ஒரே டிப்ரெஸ்டா இருக்கு சார், என்னத்த வாழ்க்கைன்னே தெரியல, வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. 2026 நம்ம என்ன பண்ண போறோம் நான் நினைச்சுக்கிறதுக்குள்ள 2026 நம்மளை என்ன பண்ண போறோம்னு ஒரு முடிவோடய பிறந்துருச்சு சார். இது நான் என்னத்த சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இருப்பீங்க. அதெல்லாம் சரியாயிடும். குரு பகவான் உடம்ப பார்க்கிறார். உடல்ல இருக்கக்கூடிய ரோகங்கள் எண்ணங்கள் எல்லாம் பெரிய பெரிய உயரங்களை தொடுவதாக இருக்கும். ஒரு அழகான வார்த்தை என்னன்னா, ஒரு இது இருக்க ஒருத்தர் வந்து கேட்டாரு, ஒரு BMW கார் வாங்கணும். ஒரு இன்ஜினியர்கிட்ட கேட்குறாங்க, BMW கார் வாங்க எத்தனை நாள் ஆகும்? 10 மாதம் ஆகும். ஒரு வக்கீல்கிட்ட கேட்குறாங்க, BMW கார் வாங்க உங்களுக்கு எத்தனை நாள்? 8 மாதம் ஆகும். ஒரு கிரிக்கெட் பிளேயர்கிட்ட கேட்குறாங்க, BMW கார் வாங்க எத்தனை நாள் ஆகும்? எனக்கு ஒரே நாள் போதும், ஒரு மேட்ச்சில் அடித்தா நான் ஜெயிச்சிருவேன். ரத்தன் டாட்டாட்ட கேட்டாங்களாம், BMW கார் வாங்க எத்தனை நாள் ஆகும்? 5 வருஷம் ஆகும்னு சொன்னாராம். அப்போ கேட்டாங்களாம், நீங்கள் எவ்வளோ பெரிய மில்லியனர், நீங்கள் நினச்சா ஒரே நிமிஷத்தில் வாங்கலாமே, நீங்கள் ஏன் எத்தனை நாள் ஆகுது? BMW கம்பெனி எவ்வளோ பெரிய கார் கம்பெனி, அதை வாங்குறதுக்கு எனக்கு ஒரு 5 வருஷமா தான் வேண்டான்னு கேட்டாராம். இவங்கெல்லாம் காரை பற்றி பேசிட்டு இருந்தாங்க, இவர் கம்பெனி பற்றி பேசிட்டு இருந்தார். துலாம் ராசிக்காரர்கள் உங்கள் எண்ணங்களை உயர்த்த போறார். நீங்க வந்து ஒரு அரை கிரவுண்டு 1 கிரவுண்டு நினைக்கிற ஒரு ஏக்கரே வாங்கக்கூடிய அளவுக்கு நீங்க யோசிப்பீங்க. அடுத்ததாக குரு பகவான் 3ஐ பார்க்கிறார். குரு பகவான் அடுத்ததாக உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை கொடுக்க போறார். வந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்குள்ள. ஏன் எல்லா பதிவுகளையும் குழந்தைய பற்றியே ராம்ஜி சார் சொல்றாரு? ஒரே விஷயம் புரிந்து கொள்ளுங்கள், குரு என்பவர் புத்திரகாரகன். அவர் உச்சம் பெறும் வருடம் இது. கண்டிப்பா குழந்தை தான் கொடுப்பார். அப்போ இந்த வருடம் நிறைய பேருக்கு குழந்தை. அதுல துலாம் ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் IVF IUI போன்ற அதெல்லாம் பண்ணாம நேச்சுரலாவே. அப்ப துலாம் ராசிக்காரங்க என்னதான் செய்யணும்? ஒண்ணும் பண்ணணும். நேரா குழுவால் இல்லை முத்து வந்தல்லோ, நேரா கூட்டு ஹனிமூன் போறீங்க, போயிட்டு வரீங்க, குழந்தையோட தான் வரீங்க. அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து குரு பகவான் நல்லா போயிட்டு இருந்ததுல்ல, சூப்பராக போயிட்டு இருந்தது. இன்டர்வல் இதுக்கப்புறம் தான் இருக்குது செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக போகிற படம் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் சோகமாக தான் போகும். அப்போது என்ன, இது எழுதப்படாத விதி. அப்போது இந்த ஜூனுக்கு அப்புறம் குரு 10க்கு வராரு. இது 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், சட்டம் தன் கடமையை செய்யும். இந்த கன்னிராசிக்காரனுக்காவது 10ல் குரு வந்து சும்மா தான் இருந்தார். அவர் நார்மல் குரு. உங்களுக்கு 10ல் வீரபாண்டிய குரு உச்சம் பெற்று வந்திருக்காரு. உச்சம் பெற்று வந்த குரு பகவான் என்ன பண்றார்? வந்தோடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்தாக இந்த சொல்லுவாங்கல்ல, நான் இதானவொன்னே அதிகாரியானவொன்னே முதல் கையெழுத்து போடுவது. அந்த மாதிரி குரு பகவான் போஸ்டிங் எடுத்தோன்னா முதல் கையெழுத்து, கமான் கூட நீயே ரிசைன் பண்ணிட்டு நானே அனுப்பிட்டுமா? ஐயா என்ன எப்படி கேட்குறீங்க? நீயே சொல்லுப்பாட்டா, டைம் இல்லை, 1 நிமிஷம் தான் உனக்கு டைம், நீயே ரிசைன் பண்ணுறியா, நானே டெர்மினேட் பண்ணட்டுமா? ஐயோ என்ன எப்படி கேட்குறீங்க? இந்த மாதிரி 10ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். இப்போ நான் சொல்றது தான் மனசில் வச்சுக்கோங்க. ஜூன் வரைக்கும் நோ ப்ராப்ளம், நீங்கள் இன்சூர்டாக இருக்கீங்க, செக்யூர்டாக இருக்கீங்க. அப்போ இந்த கம்பெனியில் லைட்டாக நம்மளோட வேலை அப்படி ஊசலாடுது அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா இதை விட்டு ஜம்ப் பண்ணி ஓடிடணும். புது கம்பெனிக்கு போய் இப்பயே சேஃபாக செட்டில் ஆயிடணும். எனிவே புது கம்பெனி நம்மளை அனுப்ப மாட்டாங்க, அசஸ்மெண்ட் இயர்னு ஓட்டிடலாம். ஸோ இப்போது
இப்போ ஏற்கனவே இருக்கிற பழைய சீனியர் கம்பெனிலாம் நமக்கு பிரச்சனைனா இப்பவே வேற கம்பெனிக்கு போயிடுறது நல்லது. எப்போ ஜூனுக்குள்ள. இப்போ 10லே குரு வரும் பொழுது டெப்டி மேனேஜரா இருக்கு, அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையும் சேர்த்து செய்யுங்க. அப்படியே நீங்களே பிரிண்ட் எடுத்து நீங்களே பிரிண்டர்ல பேப்பர் கொண்டு போய் வச்சு அது நீங்களே பிரிண்டர் ஸ்டாப்லர்லாம் அடிச்சு டீம் லீடர் கையெழுத்து வாங்குற வரைக்கும் நீங்க தான் ஆல் ஒர்க் நீங்க தான் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் எதுவும் வராது. ஸோ ஆனாலும் ஒரு அதிர்ஷ்டம் பாருங்க, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், தனஸ்தானத்தை குடும்பத்தை பார்க்கிறார். குடும்பத்தை குரு பார்க்கிறார். அடுத்து குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். இப்போதான் என்னமோ தெரியல பணம் வருது. அது எப்படி பணம் வரும்? அதான் சம்பளம் நின்று போச்சே. அது வழி, அது வேற டிபார்ட்மெண்ட். இது இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. பழைய பணம் ஏன் எனக்கு வேற வாழ்க்கையே இருக்காதா? இந்த கம்பெனி தவிர எனக்கு ஒரு உலகமே இருக்காதா? எங்க அப்பாவோட பிஎஃப் காசு, செட்டில்மெண்ட் காசு, அரியர் காசுலாம் வந்துச்சு. ஐம் ஹாப்பி. புதுசாக இட்லி கடை ஆரம்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போதான் நீங்க திடீர்னு உங்களுக்கு வந்து பணம் வருவதற்கான சோர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல சார் விடுங்க, பணம் இருந்தால் போதாதா? ஒரு வருஷம் குரு டார்ச்சர் தான் பண்ணிட்டு போறான். பண்ண நம்ம ஒரு வருஷம் உயிர் வாழ்றதுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுத்துருவார் குரு. 2ஆம் இடத்தை பார்த்துறார், 4 பார்த்துறார், அடுத்து 6 பார்க்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்த்துறார். இந்த சனி பார்த்தீங்கன்னா 6, 7, 8 பார்க்கிறார், 12 பார்க்கிறார், 3 பார்க்கிறார். 3, 6, 8, 12ஓட உறவு கொண்டால் விபரீத ராஜயோகம்ங்கிறாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? அப்ப சனி ராஜயோகத்தை தரார். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு ஜோக் சொல்றேன் கேளுங்க. ஒருத்தர் என்ன பண்ணாங்க, அவர் ஒய்ஃப் வந்து தொலைஞ்சு போயிட்டார். அவங்க ஒரு ஒய்ஃப் ஒருத்தருக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஒய்ஃப் தொலைஞ்சிட்டாங்க. யார் ஒய்ஃபு? என் பக்கத்து வீட்டுக்கார ஒய்ஃப் தொலைஞ்சு போச்சு சார். பக்கத்து வீட்டுக்கார ஒய்ஃப் தொலைஞ்சதுக்கு நீ ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு கேட்டாங்களாம். அது இல்லை சார், அவன் ஒய்ஃப் தொலைஞ்சு போய் 1 வாரம் ஆகுது சார், அது கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் சார், அதனால தான் சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா. அந்த மாதிரி என்னன்னா, உங்களுக்கு வேலை போனாலும் போச்சு, இப்போதான் நீங்க ஆடி கார் வாங்குறது என்ன, சுத்துறது என்ன, அந்த கம்பெனி மேனேஜரே மென்டல் ஆயிடுவான். என்னன்னா, நம்ம வேலையை விட்டு அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நல்லாவே இருக்கான், ஒருவேளை நம்ம கம்பெனில இருந்ததுதான் இவன் உருப்படாம போயிருக்கான் பொழுதுக்கு. அந்த மாதிரி யோசிக்கிற அளவுக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இதை நான் எப்படி உங்களுக்கு கன்வே பண்றதுன்னே தெரியல. வேலை போச்சுன்னு வருத்தப்படுறதா, வேலை போனதுக்கு அப்புறம் தான் சந்தோஷப்பட போறீங்களான்னு தெரியல. ஆனா இந்த வருஷம் ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க. இருந்தாலும் அடிப்படை சம்பளத்தை நம்பிதான் குடும்பம்னு நினைக்கிறவங்க வேலை ஜாக்கிரதையா இருக்கு. மற்றபடி சூப்பர். ஓகே சார். சொல்லும் போதே வீட்டுக்கு வந்து நிறைய குட் நியூஸ் எல்லாம் வரும். கண்டிப்பா புத்திரபாக்கியம் வந்து துலாம் ராசிக்கு இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சோ ஆனா வேலை ரிலேட்டடா வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆனா அதுலயும் பெருசா பாதிப்பு எதுவும் இல்ல. இருந்தாலும் வந்து இந்த கடவுள் வழிபாடு முறைகளை உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி. கடவுள் குரு காலில் விட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. குருவே சரணம். சித்தர் கோயில்களுக்கு செல்லுங்கள். பாண்டிச்சேரி பக்கத்துல படே சாஹிப்னு ஒரு கோயில் இருக்கு, அங்க போங்க. சித்தர் கோயில் போங்க. இப்ப சேலம் பக்கத்துல இளம்பிள்ளைன்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க இருக்கிற சித்தர் கோயிலுக்கு சென்று பாருங்க. திருவண்ணாமலை போங்க, நிறைய சித்தர்களை பாருங்க, சரியாயிடும். ஓகே சார். இவங்களுக்கு எவ்வளவு சார் மார்க் கொடுக்கலாம்? 90 மார்க் தரலாம். சூப்பர் சார். கண்டிப்பா நீங்க சொன்னது வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம நிறைய வழிபாடு முறைகளும் அவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, மார்க்கும் வேற போட்டிருக்கீங்க ராசிக்காரங்களுக்கு. இருந்தாலும் இந்த கிரகங்கள் மாற்றம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு வந்து சனி பயிற்சியா இருக்கட்டும், குரு பயிற்சியா இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொண்டு வரும். சோ இப்போ இந்த கிரக பயிற்சி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சார் கொடுக்குது, என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் வரப்போகுது? இந்த வருடம் பெரிய கிரக பயிற்சின்னு ஒண்ணும் இல்லை கோகிலா. ஒண்ணு வந்து இந்த குருவனுடைய பயிற்சி மட்டும்தான். 2025 மாதிரி சனி, ராகு, குருன்னு 3 கிரகம்லாம் ஒன்றும் பெயரல. 2026 குரு மட்டும்தான் பெயர்ந்திருக்காரு. ஆனா ஒண்ணு வந்தாலும் போதும், அது வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுல குருவே பெயர்ந்திருக்கார். அது வந்து உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறது தான் ஒரு பெரிய பெனிஃபிட்டே. அது தங்க நெல்லிக்கனி மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் கடகத்துக்கு வருகிறார். அவர் வந்து என்ன பண்றாருன்னா, எல்லா உலகத்தில் இருக்க அனைத்து ராசிக்காரர்களுக்குமே பொதுவாகவே நல்லது செய்ய போறார். முக்கியமாக இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் இருக்கும்போது என்னோட அட்வைஸ் என்னன்னா, யாரா எந்த ராசியா இருந்தாலும் தங்கம் வாங்குங்க. இந்த வருடம் தங்கம் வாங்கினீங்கன்னா அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னன்னா, குரு நிறைய பொன்னார் மேனியன்னு சொல்லக்கூடியவர், தங்கத்தை நிறைய கொடுப்பார். அதே மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு மாஸ்டராக இருக்கிறவங்க, கராத்தே மாஸ்டர், இந்த மாஸ்டர் அந்த மாஸ்டர்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி மாஸ்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல பீரியடு. உளவியல் சம்மந்தப்பட்ட சைக்கியாட்ரிக் எஃபெக்ட் அதை பற்றி ட்ரைனிங் சொல்கிறவங்க, வைத்தியர்கள், அவர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பீரியட். சனி என்ன பண்றாருன்னா, நவம்பர் 28 வக்கரமானார். அப்புறம் வக்கர நிவர்த்தியோட தான் இந்த ஜனவரி 1ஆம் தேதி தொடங்குது. குரு பகவான் மிதுனத்துல ஒரு 2 ஜனவரியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் வக்கரமா இருப்பார். அப்புறமா மார்ச்சுக்கு அப்புறம்லாம் பொழந்து கட்டுவார். குரு பகவானுடைய பவர் பாருங்க. ஸோ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் குரு திரும்ப அற்புத பலன். ஜூனுக்கு அப்புறம் குரு உச்சம் பெற்ற பலன். இந்த மாதிரிலாம் நடக்கும்.
ரொம்ப சூப்பரான டைம் இது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த குரு பார்க்கின்ற முக்கியமான பிரதான ராசிகளே என்னன்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகம். அவங்கள புண்ணியசாலிகள் அப்படியே கொட்டப்புறம் அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய சொத்துக்களை தரார். நிறைய சொத்துக்களை தரார். அடுத்து காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரம். அப்போ புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றவங்களாம் இந்த வருடம் ரொம்ப சூப்பரா அதுல பிரகாசிப்பாங்க. அதே மாதிரி காலபுருஷனுக்கு 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கிறார். அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்கும் என் ராசிக்கு என்ன சார் சம்பந்தம் நீங்க கேட்கலாம். பட் ஆனா இது காலபுருஷனுடைய தத்துவத்தை வச்சுதான் இது மொத்தமே இயங்குது. இவங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முக்கியமா பிளஸ்டாவே சொத்து சேர்த்துறதும், தொழில்ல பிஸியா இருக்கிறதும், விரயங்களை குறைக்கிறதுமா குரு பகவான் ஜென்ரலாவே கொடுத்துட்றாரு. அது இல்லாம தான் இப்ப நம்ம சொன்ன போனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்ப ஜென்ரலா என்ன பண்ணிடுறாருன்னா, யாரா இருந்தாலும் தொழில் டெவலப் பண்ணி விட்டுறாரு. யாரா இருந்தாலும் உங்க பொழப்பு தாங்க எல்லாங்கிற மாதிரி பண்ணிடுறாரு. யாரா இருந்தாலும் தங்கம் வாங்கி கொடுத்துட்றாரு. இதெல்லாம் பண்ணிடுறாரு. முக்கியமா குரு பலம் வந்துட்டாலே நமக்கு தெரியும் கோகிலா. குரு பலம் வந்துட்டாலே கல்யாணம் ஆயிடும், குழந்தை பிறந்துரும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? குரு பலம் வந்தாச்சா? குரு தான் ஃபர்ஸ்ட் பிரதானம். குழந்தை பிறக்கிறது போது என்ன கேட்குறோம்? குரு பார்வைப்படுதா? இப்போ ஒரு மனிதரின் அடிப்படை தேவையே கல்யாணம், குடும்பம், வீடு, வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குரு கொடுத்துருவார். அதனால இந்த வருடம் ஒரு சுபமான வருடமாக இருக்கும். தெளிவான பதில்கள் கொடுத்திருக்கீங்க. வந்து நிறைய பேர் உண்மையான பதில்கள் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா உங்களோட வார்த்தைகள் வந்து கண்டிப்பா உண்மை இருக்கு. அது நம்மளோட நேயர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களோட இன்னொரு கேள்வி என்னன்னா, உங்களை எப்படி தொடர்பு கொள்றதா? ஏன்னா அவங்களுக்கு பர்சனலா நிறைய கேள்விகள் இருக்கலாம். அவங்களுடைய ஜாதகம் பத்தி உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. ஸோ அவங்க எப்படி சார் உங்களை தொடர்பு கொள்ளலாம்? அப்போ என்ன என்ன தொடர்பு கொள்வது உலகத்துல ரொம்ப ஈஸி. எனக்கு ஃபோன் பண்றதா. ஏன்னா எனக்கு ஃபோன் பண்ணா கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த உலக புகழ் வாய்ந்த இந்த விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற வேள்விகளுக்கு வாங்க. என்னை சந்திச்சுட்டு அந்த வேள்விகள்லாம் கலந்து விஷ்ணுமாயா பூஜைகள்லாம் செஞ்சுக்கிட்டா சிறப்பு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல தொடர்ந்து சந்திப்போம். கண்டிப்பா சார். நன்றி.